ஆனா எவ்வளவு நாள் அந்த ஷூட்டிங் போச்சு? எப்படி இருந்தது அந்த தருணம்? ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். ஏன்னா ஆல்ரெடி கபாலில நீங்க பண்ணியிருப்பீங்க. அந்த பாட்டுலாம் மறக்கவே முடியாது. சூப்பர் ஸ்டார் முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இங்க பார்த்தா இப்ப ஆமா, ஆமா. ஏகே அவர் முன்னாடி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் ஆமா, பத்தி சொல்லுங்க. ஆமா. குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி வந்து மொதல்ல நம்ப ஜிவி பிரகாஷ் ஸ்டுடியோவுக்கு போனோம். அங்க போயிட்டு இந்த புலி புலி பாட்டு படிச்சோம். அப்ப ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு 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 வித்தியாசமான மியூசிக் செஞ்சு வச்சிருந்தாரு. இந்த இந்த இதுக்கு பாட்டு படிச்சிருந்தேன்னு. அப்புறம் நம்ப தம்பி பாய் எம்ஜே கிட்டார் அடிச்சுட்டு, அந்த ஒரு நெனைக்கிறேன் ஒரு ஒரு 2 ஹவர் இருக்கும். அந்த வேலைய செஞ்சு முடிச்சுட்டோம். அப்புறம் ஜிவி பிரகாஷும் கேட்டுட்டு, நல்லா இருக்குண்ணான்னு சொல்ட்டு அவரும் கெளம்பிட்டாரு. அப்புறம் மக்கிய நாளு ஷூட்டிங். எந்த இடம்ன்னு தான் தெர்ல. ஸோ அங்க தான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்கய்யா. அப்ப அதுல நம்ப கோரியோகிராஃபர் இருந்தாரு. அ ஓகே. அவரு கல்யாண் எல்லாம் மாஸ்டரா? கொஞ்சம் கோரியோகிராஃப் பண்ணி அப்படின்னு தான் நான் கோரியோகிராஃபர். நெனைக்கிறேன்யா. அ. ஓகே, 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 ஆமா, ஓகே ஆமா, அண்ணா. ஆமா. அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுவும் ரொம்ப நேரம் எடுக்கலையா. கொஞ்ச நேரம் தான். ஒரு 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 4 ஹவர் இருக்கும். 4, 5 ஹவர் இருக்கும். அ ஆனா அந்த ஷூட்டிங்ல வந்துயா, நம்ப நம்ப இந்த இந்த டீ குடிக்கிற தம்பி, அப்புறம் எல்லாரும் நம்மளைய நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கயா. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுயா.